ரைஸெல்லாம் இப்படி வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. எப்பொழுதும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் எந்த ஒரு செயலும் செய்கிறது. நல்ல நான் ப்ரே பண்ணிகிட்டே போகும்போது டக்குன்னு வண்டி ஸ்டக்காக நின்றுச்சு. பின்னாடி நிறையா வண்டி வரும், எப்பொழுதும் பஸ்ஸு லாரி போல் நிறையா வரும். ப்ரே பண்ணிட்டு போனதுனால வண்டி ஸ்டக்காக நின்றனால எனக்கு எந்த ஒரு இது இல்லாமல் சேதம் இல்லாமல் எங்களை பாதுகாத்த தேவனுக்கு கொடாங்க நன்றி. இன்னொரு ஒரு கெட்ட கணக்கெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க வீட்டில். அதனால் கர்த்தருக்கு சோதரம் சொல்லி இந்த இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லி தண்ணியை தெளிச்சுட்டு தான் நாங்கள் படுப்போம். அப்படி இருக்கும்போது அந்த ஃபேன் என்ன பண்ணிடுச்சு, விடிய காலம் பெற ஃபயர் ஆகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. கரெக்டாக அந்த கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், நேர்த்தியாக பாதுகாத்தார். எந்த ஒரு இது இல்லாமல் அற்புதமாக பாதுகாத்த கூட நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு சில காலமாக ஒரு 2 மாதமாக எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் மாத்தூரில் குடியிருந்தோம். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இங்கே தான் பாரதி நகரில் இருக்காங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் முடித்து 13 வருஷம் ஆகுது. எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் எவ்வளவோ இருந்தது. நான் ஞானஸ்தானம் எடுத்துமே நான் ஆண்டவருக்குள்ளே அவ்வளோவா வந்ததில்லை. எனக்கு என்னென்னா எங்கள் அம்மா அப்பா ரொம்ப இந்துல அவங்க எங்கள் அப்பா ஐயப்பன் கோயில் மாலை போட அந்த மாதிரி எங்கள் இதில் நிறையா ஒரு சாஸ்திரம் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பெண்டகோஸ். அதனால் எங்கள் மாமனார் எங்கள் சொந்த பந்தம் அவங்களத்துலேருந்து அவங்க எல்லாருமே ரொம்ப விசுவாசம். எங்கள் மாமியாரெலாம் கடைசி வேற ஹாஸ்பிட்டலே போகாமல் கூட ஒரு விசுவாசமாக இருந்து இறந்தவங்க. அவங்களுக்குள்ளே நான் போய் ஆனால் நான் விசுவாசமாக இருந்ததே இல்லை. இது நாள் முடிய நான் அப்படி இருந்ததில்லை. இப்போ தான் சில காலமாக இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு உணர்வு வந்தது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் போன மாதம் ரொம்ப உடம்பு நிலை சரியில்லாமல் வயிற்று வலி ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்க மேனேஜர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் திருவாரூர் நீங்கள் வந்துடுங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்குவோம். நான் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் மொராய் சிட்டியில் பெயிண்ட் ஒர்க் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ 40 வயசு ஆகுது. 40 வயசு முடிய நான் ஹாஸ்பிட்டலுன்னு போனது கிடையாது குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம். ஆனால் என்னை அறியாமல் எனக்கு ரொம்ப உடம்பு நிலை சரியில்லை, முதுகு வலி, எனக்கு ரொம்ப பலகீனமாகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இப்படி ஆகாது, ஏன் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரியோ அப்போ தான் உனக்கு உனக்கு அந்த அர்த்தம் புரியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சின்ன விஷயந்தான் நான் சொல்லனாலும் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா எங்களை ஒரு இதாக நினைப்பாங்க, இவங்க இதில் இருக்காங்க. எங்கள் அம்மா சர்ச்சுக்கு நீ போய் தான் ஆகணுமா, ஏன் இப்படி போகணும் அப்படின்ற ஒரு கேள்விலாம் கேட்பாங்க. ஆனால் அவங்க இந்து சாமி கும்பிட்டாலும் எங்களை எதுலேயும் தடை பண்ணலை. உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு இதில் விட்டுட்டாங்க. நாங்களும் அதுக்குள்ளே இருக்கோம். நைட்டு நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் நைட்டில் ஜெபம் பண்ணுறேன். இப்போ முதல்ல சீரியல் பார்ப்பேன். ஃபோனை எடுத்தாலே வேறு ஏதாவது சினிமா பாட்டு சினிமா படம் நிறைய அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ என்னை அறியாமையே நான் அதுக்குள்ளே போகிறதே இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் நிறையா மோசன் லாஸ்டர் அவரோட நிறையா இது கேட்குறேன். ஆனால் இன்றைக்கி ஐயா சொன்னாங்க யோசுவான் பற்றி. ஆனால் அதை நான் நைட்டு பார்த்தேன். அந்த விஷயத்தை நான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ ஒரு விஷயம் இருந்த விஷயத்தை கேட்டோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. அப்புறம் என் பையன் ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப வெக்கப்படுவான். அவனுக்கு 11 வயசு ஆகுது. அவன் எதுவுமே பயப்படுவான். பாப்பா அப்படி இருக்காது, எதுலேயும் ஆக்டிவாக இருக்கும். தம்பி நான் நைட்டு நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே என் பையன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். எல்லோரும் என் தங்கச்சி பசங்க எல்லாம் ஓட்டுறாங்க, பையன் ஓட்டி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஓட்டி ஆகணும்னா. அதை நான் ஒரு 2 வார்த்தையை நானாக ஜெபம் பண்ணோன்னு என் பையன் நைட்டே சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டான். அது ஒரு பெரிய விஷயந்தான், சின்ன விஷயமாக நான் நினைக்க கிடையாது. அப்புறம் நைட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், நிறைய விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இங்கே எனக்கு இப்போ நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, கடவுள் தான் எல்லாம், ஆண்டவர் தான் எல்லாம், அவரை மீறி எந்த ஒரு விஷயமே கிடையாதுங்கிறதுக்காக தான் சர்ச்சுக்கிறவே எனக்கு பிடிக்காது. எனக்கு ஐயா போன வாரம் ஜெபம் பண்ணாங்க. அதுலேருந்து இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கேன். 7 மடங்கு அக்கினி ஓடு ஃபயர் எரிக்கிற ஆணி வேரோடு குடிங்கி போடுறேன். ஆணி வேரோட குடிங்கி போடுறேன். போக மாட்டேன்னா அக்கினி வாங்க கொடுக்குவார். எந்திரிச்சு முழங்கால் போடு, எந்திரிச்சு முழங்கால் போடு, எந்திரிச்சு முழங்கால் போடு, எந்திரிச்சு முழங்கால் போடு, நேர் முழங்கால், நேர் முழங்கால். இயேசு நாமத்தில் உன்னை அனுப்புறேன். 1 2 3 சொல்றேன். அதுக்குள்ள நீ ஓடி 1 2 1
எனக்கு இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே நான் ஆண்டவருக்காக மட்டும்தான் வாழ நினைக்கிறேன். சின்ன விஷயம்னாலும் அவரால் தான் எனக்கு நடக்குன்ற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன், நிறையா விசுவாசிக்கிறேன். இனிமேல் நான் ஆண்டவருக்காக மட்டும்தான் என்னை அர்ப்பணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த சர்ச்சு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நிறையா விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு அது சொல்ல தெரியல. இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆண்டோர் தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது வாராக தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்களேன், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 எடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆகவே இது எதிரும் புதிருமாக இருக்கிறது. என்னடா அவர் சொல்றாரு வருதுன்றாரு, இவங்க சொல்றாங்க வந்துருச்சுன்றாரு. சில இடத்துல ராஜ்யம் வர்ணமில் தான் வரப்போகுது அப்படின்றாரு. சில இடத்துல சொல்றாரு ராஜ்யம் வந்துருச்சுன்றாரு. சில இடத்துல சொல்கிறாரு என்ன, எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில் எல்லாம் பேசுகிற ஒரு பெரிய வார்த்தை என்னன்னு சொன்னால், ஒரு குழப்பமான வார்த்தை என்ன சொன்னால், தேவ ராஜ்யம் வரப்போகிறது, அதற்காக நம்ம ஜெபிக்கணும், தேவட ராஜ்யத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிற தேவட ராஜ்யம் வந்துருச்சு, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். தேவட ராஜ்யத்தில் இருக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும். ஒரு சொல்கிறாங்க வரப்போகுதுன்றாங்க, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு வந்துருச்சுன்றாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய ராஜ்யங்க. இது இங்கே பூமியில் நடக்கிறது இல்லை, இதெல்லாம் ஆவிக்குரிய ராஜ்யம். இது எதுவுமே இனிமேல் தான் ஆவிக்குரிய உறுதியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அது தப்பு என்று நான் சொல்ல இந்த நாளில் வருகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசிக்க உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் பேதுருவனமா சொல்றாரு, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யம் உட்பட்ட அதை பிரவேசிக்கும்படி உங்களுக்கு பரிபூர்ணம் அளிக்கப்படும். தேவட ராஜ்யம் வந்த பிறகு பரிபூர்ணம் அளிக்கப்படும். தேவட ராஜ்யம் வரும்பொழுது அறகுறை கிடையாது. தேவட ராஜ்யம் வரும்பொழுது தேவ ஆசீர்வாதம் பண்ணும். இப்போ வருதா இல்லை இனிமேல் தான் வரப்போதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல தேவட ராஜ்யம்னா என்னவென்னு தெரியல. இது ஒரு கேள்விக்குறியாக இருக்க பாருங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில். இது என்ன ராஜ்யம்? அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி இருப்போம்? அந்த ராஜ்யத்தில் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? அந்த ராஜ்யத்தில் நமக்கு சோறு கிடைக்குமா? அந்த ராஜ்யத்தில் நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா? அந்த ராஜ்யம் இனிமேல் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ராஜ்யத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஆண்டவர் 2ஆம் வருகையில் தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பாரு, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம காத்திருக்கணும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆமென். எப்போ ராஜ்யம் வந்துச்சுன்னா, எப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரின் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தாரோ அன்றிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்தது? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். நம்புறீங்களா? அன்று முதல் இயேசு ஜனங்கள் உள்ளத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் உள்ளத்தில் தேவனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களில் சிந்தனைகளில் விசுவாசிக்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை வைத்து கொண்டு தான் அந்த பூமியிலே நாம் வாழும்படி வைத்திருக்கிறார். இந்த பயங்கரமான மோசமான அந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், பிசாசுகள் நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். நம்புகிறாமன்னு சொல்லுங்க. ஆனால் அந்த ராஜ்யத்திலிருந்து நீங்க பேசும்பொழுது ஆசீர்வாதமான வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. நீங்க நிறைய பேர் என்னன்னா பிரச்சனையை தான் பார்க்குறீங்க. உள்ள பிரச்சனைக்குரிய பதில் ஒன்று இருக்கு. பிரச்சனைக்குரிய பதில் ஆண்டோட வேதத்தில் இருக்கு, வார்த்தை இருக்கு. உன் துக்க நாட்கள் அப்படின்னு வார்த்தை இருக்கு. நீங்க பதில பேசுங்க.
நீங்கள் பதிலை பேசுங்க, பிரச்சனையை பேசாதீங்க. வியாதி இருக்கு, உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒரு பதில் இருக்கு. என்னன்னா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் அதை பேசுங்க. ஆமென். பேசுவதை மாற்றி பேசுங்க. நீங்க பிரச்சனையை பேசாம பதிலை பேசுங்க. நான் கீழாகாமல். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வேதாமத்தில் உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்றைக்கு ஏற்கனவே இந்த தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது. அது எப்படி ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் உங்களுக்காக மினக்கும் பாவம் மரியாதை, அவர் நமக்காக நீங்கள் பண்ண வேண்டிய பெனால்ட்டி, நீங்கள் பண்ண வேண்டிய தண்டனை, நீங்கள் பெற வேண்டிய பனிஷ்மெண்ட், நீங்கள் தண்டனை பெறதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரா, சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்து ஆண்டவர் உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் ஆண்டவர் நீங்கள் நாக்கினது மாத்திரமல்ல, சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக இருக்கிறார். ஆகவே தேவனோட ராஜ்யம் இந்த ரெண்டு வகையான ஒரு இது பாருங்க. இது எப்படின்னா, இனிமேல் தான் தேவனோட ராஜ்யம் வரும். இனிமேல் தான் ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்க போகிறார். நம்ம இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன சொல்கிறோம், இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், இன்னிலேருந்து உங்கள் பிள்ளையாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். சொன்ன பிறகு என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு தேவையெல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் சொல்றார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவைகளுக்கெல்லாம் பிழை போட்டு ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று சொல்லி பிதாவானவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி முடிக்கும் பொழுது அவர் சொல்வார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு இப்படிலாம் கொடுக்கப்படும் சொல்ல. என்ன கொடுக்கப்படுமா? ஆமாம், அபண்டன்ஸ் பிளெஸிங் தான். இன்றைக்கி அபண்டன்ஸ் பிளெஸிங். இதை இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. என்ன சொல்லிக் கொடுக்குறா, நீ பாவி, நீ இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா பாவி, நீ இன்னைக்கு வேதம் வாசிக்கலைன்னா பாவி. எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம்? சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன நன்மை? சர்ச்சுக்கு வர்றதுனால ஆண்டோட வார்த்தையை கேட்குறோம். ஆவியில் துவண்டு போயிருக்கிற ஜெபிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை குறித்து என்னை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது, எப்படி இந்த ராஜ்யத்திற்குள் நுழைவது, how can I enter into the glory. நீ செத்து போன பிறகு போடுவாங்க RIP, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போடுவாங்க. உண்மையிலே அந்த பீஸெல்லாம் இருக்க முடியாதுங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க, அங்கே போனோன்னா நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்கே போனோன்னா வேலை நிறைய இருக்குது உங்களுக்கு. ஆமாம், தேவனை ஆராதிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், அங்கே அப்படி கிடையாது. ஆமாம், 24/7 ஆராதனை இருந்துக்கிட்டே நடக்கும். எல்லாம் நினைக்கிறாங்க செத்து போன எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான்டா, இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண பாட்டு பாடிட்டு அப்படியே பட்டு அப்படியே ஆண்டவர் பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லை. இந்த பூமியில் ஆண்டவர் என்னைக்கு இன்னாகிரேட் பண்ணாரோ, என்னைக்கு இன்னாகிரேட் பண்ணார்னா, அவர் எப்போ சிலுவையில் மரித்தாரோ அப்போவே தேவனோட ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாரு, இன்னாகிரேட் பண்ணிட்டார். இன்னாகிரேட் பண்ணிட்டார்னா ஆரம்பித்து வச்சுட்டார். இருக்கீங்களா? ஆமாம், ஆரம்பித்து வச்சுட்டார். அவர் ஆரம்பித்து வச்சதுனால அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம மனுஷன் நம்ம நினைக்கிற மாதிரி இனிமேல் தான் ராஜ்யம் வரும், அதுக்கப்புறமேல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஆகவே இந்த பூமியில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை ரட்சித்து ஞானஸ்தானம் பெற்று ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஒரு மூலையில் உட்காந்துட்டு கஞ்சி சோறு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துட்டு போய் ஸ்தோத்திரம் 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 அப்படியே இருந்துட்டு, அப்படிக்காக ஆண்டவர் அழைக்கலை. ராஜ்யத்தின் புத்திரராக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதாவது ராஜாவோட பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு அழைத்திருக்கிறார். அதை எப்படி இந்த உலகத்தில் கொண்டு வருவது, அதுதான் முக்கியம். அதை எப்படி இந்த உலகத்தில் கொண்டு வருவது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை எப்படி வர்றதுன்னு தெரியல. இல்லை ஆண்டவரே பரவாயில்லண்டா, எனக்கு இப்படியே இருந்துட்டு போகிறேன், பைபிள் வாசித்த ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன், அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், ஆண்டவர் இருக்குது. அப்படியே இல்லை. ஆண்டவர் எப்படி உங்களை நினைக்கிறாருன்னா, நீங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கும்படி கர்த்தர் பார்க்குறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கும்படி பார்க்குறார். அதோட டேஸ்ட் என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை என்ன சொல்லுன்னா, மரணம் எல்லாத்துக்கும் இருக்கும், அந்த மரணத்தில் நம்ம சந்தித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் மரணத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். இருக்கீங்களா? பாருங்கள், ஆண்டவர் சுகத்தை ஒருத்தர் கொடுக்குறேன்னு இருக்கார். எப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்தப்போ உனக்கு என்ன பண்ண, சுகம் நான் கொடுக்க மாட்டேன், நீ பரலோகத்தில் வந்த பிறதாண்டா உனக்கு எல்லாம் அப்படின்லாம் சொல்லலை. இந்த பூமியில் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்புறீங்களா?
தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் என்ன பண்ணுவாரா? நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னா அது ஆரம்பத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. டேஸ்ட், அதை ருசி பாருங்க. ஆண்டோட வார்த்தையை எடுத்து ருசி பாருங்க. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? ருசித்து பார்க்கணும். என்ன உங்களுக்குள்ள வியாதி வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், சோதனைகள் வரும். எல்லா மத்தியிலையும் ஆண்டவரை முன்னாடி வச்சுக்கினா உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள், எண்ணுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக கத்தர் முடியும். ஆகவே பிரியமான தெய்வ சனமே, ஆகவே பரலோகத்து செத்து போய் பரலோகத்துக்கு போன பிறகு தான் இந்த ஆசீர்வாதம்லாம் வரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இப்படியே வாழ்ந்துட்டு ஒன்றுமே வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், அந்த பைபிளும் கையுமா, எப்போவுமே பைபிளும் கையுமா இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, எப்போவுமே பார்த்தீங்கன்னா பைபிள் கையுமா இருப்பாங்க. பைபிள் கையுமா இருக்கிறது நான் தப்பு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் அதிகாரியாக இருக்கணும். அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறபடினால ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்கள் சாபத்தை நீக்குவார், உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். கர்த்தர் செழிப்பை கொடுப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், யாக்கோபின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. எனக்கு என்ன கிடையாது? எனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, எனக்கு தண்டனை கிடையாது. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தை நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம அந்த பாவத்திலிருந்து வெளியே வரத்துக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே இந்த ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது பாவத்துக்கு நீங்கள் நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, விபச்சாரியை கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டார் இல்லையா? அவர் என்ன செஞ்சுருக்கணும்? சரிடா கல்லை எடுத்து அடிங்கடா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. சொன்னார் அவர்? சொல்லலை. அதுக்கு மேலே என்ன சொன்னார்? முதலாவது ஏன் பாவம் செஞ்சோன்னா அவன் என்ன பண்ணு, கழுத்தைக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்குறேன், ஏமா அப்படி செஞ்சேன்னு கேட்டாரா? பேதுரு மறுதளிச்சா, ஏன்டா பேதுரு இப்படி செஞ்சா, உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன், நீ கடல்லாம் நடந்து வந்திருக்கடா, உன்னை கூட்டிகிட்டு போய் மறுரூப மலையில் கொண்டாந்து என்னைய கொண்டாந்து என்னுடைய காட்டினேன், நீ இப்படி பண்ணியாடா அப்படின்னு உயிர்த்தெழுந்த பிறகு சொன்னாரா இயேசு கிறிஸ்து? சொல்லலை. 7-70 தரம் கர்த்தர் மன்னிப்பார். எத்தனை தரம் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்வார் 7-70 அப்படின்னா கணக்கே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த உடனே டக்குன்னு நம்ம மறுரூபமாகிறோம். ஆத்துமத்தில் விடுதலை இருக்குது, ஆவியிலே மறுரூபம் இருக்குது, ஆத்துமத்தில் மறுரூபம் இருக்குது. ஆனால் சரீரத்தில் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. சரீர மீட்பு எப்போ நடக்கும்? ஆண்டவருடைய வருகை பொழுது சரீர மீட்பு இருக்கும். அதை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் என்னதான்? அழியாமை. இதுதான் அந்த சரீர மீட்பு. வசனத்துல பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுதிலே இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இங்கதான் ஆண்டவர் சரீர மீட்பை வச்சிருக்கார் பாருங்க. இப்ப ஆண்டவர் சரீர மீட்பை வைக்கல. இப்ப என்னத்தை மீட்பை வச்சிருக்காருன்னா, ஆத்துமத்திலையும் ஆவியிலையும் ஆண்டவர் மீட்பை வச்சிருக்காரு. நம்ம என்ன செய்யும்னா, நம்முடைய சிந்தனை என்ன செய்யணும்? பாவம் செய்தால் என்ன செய்யும்? நம்மக்கிட்ட உள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்தும் பரிசுத்தாவின் இடத்தில் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன பண்ணுவாரா? கண்டித்து உணர்த்துவார். அவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதை கீழ்ப்படிந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவீர்கள். இல்லை, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். ஆகவே மேக் அ கவர்னன்ட். ஆண்டவர்கிட்ட செம்மண்ண ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, ஒரு நண்பனை போல பேச ஆரம்பிங்க. யோசுவா பேச ஆரம்பித்தான். யோசுவா தேவ பிரசனத்தோடு இருந்தால். யாத்திரா 33:11 சொல்லுகிறது, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆகவே தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை என்னையும்
ரட்சிக்கப்பட வைத்தது காரணம் என்னவென்று சொன்னால், இப்படியே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கணுன்ற அந்த காரியம் இல்லை. ஆண்டவருக்காக ஏதாவது நீங்கள் காரியம் செய்ய வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், வியாதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செழிப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கடன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கத்தர் வைக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை கத்தர் கொடுத்துருக்கிறார். இந்த செழிப்பை நான் எப்படி ருசி பார்ப்பது அப்படின்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நான் சொன்னேன், சுகத்தை எப்படி ருசி பார்ப்பதுன்னு சொன்னால் அதற்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. கத்தர் ஆண்டவர்களுக்கு சுகத்தை கத்தர் கொடுப்பார். ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நம்ம மோட்சம் போன பிறகு தான் ஆண்டவர் நமக்கு எல்லாம் என்ன கொடுப்பாரு? தங்க வீதியை கொடுப்பாரு, பேலஸை கொடுப்பாரு, வீடை கொடுப்பாரு, ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமியில் பேசாமல் இருந்துட்டு கையை தட்டி ஜோம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசாமல் இருந்து என்ன பண்ணணும்? அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் பழக ஆரம்பிக்க வேண்டும். நான் சொன்னேன், ராஜ்யம் என்ன செஞ்சது? ஆரம்பித்து விட்டது. அது எப்போ முழுமை அடையும்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரும் பொழுது அது முழுமையடையும். இருக்கீங்களா? இப்போ ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது. அப்போ நீங்கள் எது சொன்னீங்கனாலும் ஆண்டவர் கேட்பார். சர்ப்பத்தை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரா? ஆமாம், இது தேவனுடைய ராஜ்யம். இது இருக்குது பாருங்கள். ஆகவே சரி பிசாசு நீ போடா, ஏறி மிதிச்சுட்டு போடா, நான் எப்போனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்டா, என் ஆண்டவர் இருக்காரா அப்படின்றது இல்லை. நீங்கள் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக பேச ஆரம்பிக்கணும். என்னத்தை பேசணும்? ஆண்டவருடைய வசனத்தை பேசணும். ராஜ்யத்துக்குரிய வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, வல்லமை பேசுங்க, அதிகாரத்தை பேசுங்க, ஆண்டவர் கொடுக்குற வெற்றியை பேசுங்க, தோல்வியை பேசாதீங்க. பிசாசு தோல்வியை கொண்டு வந்து வைப்பான். தோல்வியை பேசாதீங்க, தோல்விக்கு பதிலாக வெற்றியை பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு மத்தியிலே ராஜரீகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போனாங்க. அது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடில் நிறைய பேர் செத்து போனாங்க. வேனு, ஜீப்பு எல்லாமே, காருக்கு எல்லாம் அடிச்சுட்டு ஓடி போச்சு. அதில் ஒரு பெண் என்ன பண்ணா, தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறா, ஓடி போய் அந்த பிரிட்ஜில் ஓடுறா, வேகமாக ஓடுறா. அவளை துரத்திட்டு பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. ஓடி போய் இந்த பெரிய வெள்ளத்தில் போய் அப்படியே குதிச்சிட்டு. ஏன்னா அவனால் என்ன செய்யலை? நிச்சயம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு நினச்சிட்டான். அந்த பெரிய வெள்ளத்தில் போய் அப்படியே தைரியமாக ஒத்துன்னு கீழே விழுந்து மறிச்சு போயிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் விட்டு கொடுக்குறீங்க. பிசாசு எல்லாத்தையும் எடுத்து போகிறான். உங்களுக்குள்ள ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு உயில் எழுதி வைத்திருக்கிறார், தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருக்கார், தெரியுமா? இது உங்களுக்குரியது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது, என் ஜனத்துக்குரியது, என் பிள்ளைகளுக்குரியது. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றான், ஆபிரகாம் நீ மேலே வா, நீ வந்து என்ன பண்ணு, ஆகாயத்தை பாரு, ராத்திரியில் நட்சத்திரத்தை பார்க்குறான். இப்படி தான் உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும், உன்னோட சந்ததி இப்படி தான் இருக்கும். இப்படி தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக 5 அப்பம் 2 மீன் அண்டர் பண்ணார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பார்த்து கவனமாக கொடுக்கடா. ஆமாம், இருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 அவன் பார்த்தோம் 5000 பேர், கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க. அதனால் பார்த்து அளந்து கொடு அப்படி தான் சொல்லுவாங்க. கல்யாணத்தில் சொல்லுவாங்க, இந்த பீஸ் போடுறப்ப பார்த்து போடு. ஆமாம், ஒரு இலைக்கு 2 பீஸுக்கு மேலே வரக்கூடாது. இது மனுஷன் செய்கிறது பார்த்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. 2 மீன் தான் இருந்துச்சு. அதை பார்த்து என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் பண்ணார். நன்றி ஆண்டவர், நீ கொடுத்தீங்களே. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஆமாம், என்ன தம்பி 2 மீனை வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆமாம், தச்சுக்கு போய் என்ன வர்றது? ஆமாம், இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுற? அப்படி சொல்லாதீங்க. இருக்கிறத வச்சு நன்றி சொல்லுங்க. இல்லாததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே என்ன ஆண்டவரே எவ்வளோ நாள் இந்த கஷ்டப்பட? இல்லை, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நம்புறீங்களா? ஏன்னா நீங்கள் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அங்கே இந்த பிசாசு நிறைந்த இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் என்ன இருக்குது? நமக்குள்ள என்ன இருக்குன்னா தேவனுடைய ராஜ்யம். உங்களுக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யத்துக்கு வந்து ராஜா சொல்வாரா, ஐயோ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, சரி பழைய சோறு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லுவாரா ராஜா? சொல்வாரா அப்படி? இல்லை, யாரங்கே அப்படின்னு கூப்பிடுவார்.
சாப்பாடு ரெடி பண்ணுன்னா ஆமாம் உடனே ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் தீர்ந்து போச்சுங்க, கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு கருவாடு, அதையும் அந்த அவர் தின்ட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்வீங்களா? அப்படின்னு சொல்லுவாரா இந்த ராஜாவது? யாராங்க அப்படின்னு, ஐயா சொல்லுங்க விருந்து பண்ணு அப்படிதான் சொன்னார் அப்பா. இளைய மகன் வந்தன்ன, யாராங்க போடா கொளுத்த கன்றாடுறா சாப்பிட்றா பெரிய ஃபீஸ்ட் கொடு. அதுதாங்க நம்ம ஆண்டவர். ஆமே, திரும்பி வந்துட்டான், அப்பா கிட்ட வந்துட்டான். வந்தண்ணா குச்சி எடுத்து 4 அட்டி அடிச்சாரா? சாடா எப்போ சொன்னேன் கேட்டியா? போடா அங்கே அண்ணனை சேர்ந்துட்டு அட்டிங்கப்பா, நல்ல நம்மளாம் தான் சொல்லியிருப்போம், அட்டிக்க நல்ல இன்னும் போடுங்க, முட்டி கீழே அடிக்க பிரச்சனை இல்லை. நம்மளாம் முன்னாடி இப்போ டீச்சருங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பேரண்ட்டு சொல்லுவாங்க, நீங்கள் முட்டி கீழே அடிக்கலாம். இப்போலாம் அடித்தனா கேஸை போட்டுறாங்க, இப்போலாம் அடிக்க முடியறதில்லை பார்த்துக்கோங்க. அந்த இளையகுமாரன் வந்தவருங்க அப்பா எதுவுமே கேட்கலையாம். என்ன செஞ்சாராம்? ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாரான். நம்மளை தான் மூஞ்ச பாரு, உங்கள்கிட்ட பேசவே மாட்டோம், மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு, நம்மளாம் பாரு எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு கூட அப்பாவோட சொத்தை அழிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கிறான். நல்ல வாச்சடா வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அது தேவனோட ராஜ்யம் இல்லை. தேவனோட ராஜ்யம்னா உங்களுக்கு விருந்து பண்ணி போடுறதான், அப்பாவோட டேபிளில் உட்கார்றதான் தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு அப்பாவோட டேபிளில் உட்கார்றதான் தேவனோட ராஜ்யம். அப்பாவோட டேபிளில் என்னென்ன இருக்கும் நீங்கள் கேட்குறது எல்லாம் கிடைக்கும். பீஸா கிடைக்கும், பர்கர் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், என்ன வேறு என்னமா நிறையலாம் இருக்குது. அப்புறம் பார்பிக்யூ, ஆமாம் பார்பிக்யூ கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே சந்தோஷம்தான் பிரசங்கிக்கப்படும். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் உள்ளத்தில் உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து வைப்பார். இதுவரை இல்லைன்னா ஆண்டவர் இப்போ கொண்டு வந்து வைப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படி சாமி வீட்டில் பாடுவாங்க. அது ஆக்சுவலாக நல்ல பாட்டு, அது ரொம்ப அழகாக இருக்கும், வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எப்போங்க பாடுவாங்கன்னா சாவு வீட்டில் பாடுவாங்க. என்னைக்காவது நான் சர்ச்சில் வந்து பாட்டை பாடிட்டேன்னா, அது என்ன இந்த பாட்டை பாடுறாரு, இது சாவுக்குரிய பாட்டாச்சு, இந்த பாட்டை பாடலாமா, இப்படி செய்யலாமா, இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு நாள், இந்த நாளில் போயிட்டு பரலோகமே என் சொந்தமே என்று பாப்பா இன்றைக்கே பார்க்கலாமா அப்படின்னு ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லை, நம்ம போகிறதுக்கு எப்படி இருக்கணுமா, ஆயத்தமாக இருக்கணும். இந்த பாவ மன்னிப்பு இந்த இடத்துல இருக்குது. நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? சுகமளிக்கிற வல்லம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? செழிப்பு இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஹல்லேலூயா, வெற்றி இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, till then we live in the safe. நம்ம பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிறோம். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நினைக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படும். ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா? பகலில் பறக்கிற அம்பு, ஐயோ பயமாக இருக்குது. அம்புனா பிசாசு. பகலில் பறக்கும் அம்பு, அதெல்லாம் ஆண்டவர் கண்ணை மூடி வச்சிருக்காரு. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இந்த உலகத்தில் தான் கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்கார். ஏன்னா நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரர். ஆமென். அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆபத்து நிறைந்த உலகத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், ஸ்கூட்டியில் போகிறவங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஸ்கூட்டியில் போகிறாங்க. அம்மா பிள்ளை வந்து கேட்டிருக்கா, அம்மாவை பார்த்து, அம்மா என்னை பாரு அப்படின்னு இருக்கு. இந்த பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் போடுற பொண்ணு வந்து அவங்க அம்மாவை பார்க்க ஓட்டுற பிள்ளை ஓட்டுறதை விட்டு பிள்ளையை பார்த்துச்சுன்னா கொண்டு போய் விட்டுருச்சு. அது ஸ்கூட்டியில் ஓட்டுற பொண்ணு அவரோட ஓட்டை பார்த்து ஓட்டணும். குழந்தை பாருன்னு சொன்னான்னா குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிச்சு, வண்டியை கொண்டு போய் விட்டுச்சு. இன்றைக்கி நிறைய பேர்த்தோட வண்டி அப்படி தான் இருக்குது. எங்கேயாவது கொண்டு போய் வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு போய் டப்புன்னு இடிச்சு போடுறது, இடிச்சுவிட்டு அவனை திட்டுறது இவனை திட்டுறது, அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. எதுக்கு வந்திருக்கோம்? சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம், துதிக்க வந்திருக்கோம். எதுக்கு பைபிள் எடுத்து படிக்கிறோம்? இந்த பைபிள் படிக்கிறதுனால நமக்கு என்ன? இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும், இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும், இந்த வார்த்தையிலே நீங்கள் வாழணும்னு கர்த்தர் பிரியப்படுறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையில் வாழாமல் நான் ஆண்டவர் சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை தடுத்துருவார். பார்த்துக்கோங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆண்டவர் பாப்பா தேவதூர் அனுப்பிச்சு நிப்பாட்டுறா அப்படின்றார். ஏன் நிப்பாட்டுறான்? நான் ஏதோ சொன்னேன், இவன் ஏதோ சொல்லி விட்டுருக்கான். நான் சொன்னேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீ என்ன சொல்கிற? நான் ஆசாமல் போவேன், அவ்வளோதான். நான் எடுத்ததெல்லாம் விளங்கலை. நான் ஏன்டா அந்த உலகத்துக்கு பிறந்தேன்? எதுக்கு தான் ஆண்டவர் என்னை படைச்சாரோ? எனக்கு பார்த்து எனக்கு மட்டுமா இப்படி? என் பிள்ளைங்களுக்கும் இப்படி? நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் பிறந்தேன்? இப்படின்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. உங்கள் வீட்டை விட்டு பாஸ் பண்ணி போயிடும்.
துக்கமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரச்சனை இல்லாத வீடு யாராவது இருக்குங்களா? எந்த வீடும் இல்லை. எல்லாரும் என்ன இருக்குது? பிரச்சனையில் தான் இருக்கிறோம், எல்லா பாடுகள் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சின், பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கான். அவன் பற்றி இன்னொருத்தன் திட்டுவான். ஃபோனில் பார்த்துருக்கீங்களா? அவன் இங்கே தான் இருப்பான். எங்கடா இருக்கா? நான் மதுரையில் இருக்கிறேன். நல்ல பொய் விடுற இடம் தெரியுமா? செல்ஃபோன் தான். தப்புன்னு போட்டுருவான். நான் அங்கே இருக்கேன் முன்பா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதே ஆசீர்வாதம் வரதில்லைன்னு சொன்னால் ஆண்டோட வார்த்தையை பேச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அந்த வார்த்தையில் விட்டு விலகாதீங்க, நில்லுங்க, தரித்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே போய் நீங்கள் என்னத்தை பேசு? விசுவாசத்தை பேசு. நீங்கள் என்னத்தை பேசு? ரட்சிப்பை பேசு. நீங்கள் என்னத்தை பேசு? பரிசுத்தத்தை பேசு. தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா வேற எந்த இதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தாங்க கோயிலுக்கு வர்றது. எதுக்கு கோயிலுக்கு வர்றது? ஏதோ வந்து கோயிலில் வந்து ஒரு அதிகாரம் படிச்சுட்டு காணிக்கையை போட்டு ஜெபத்தை கேட்டுட்டு போகிறதுக்காக கோயிலுக்கு வரல. கோயிலுக்கு எதுக்கு வரோம்னா, சர்ச்சுக்கு எதுக்கு வரோன்னா, நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பிரசன்ஸ் ஆஃப் சின், இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை வேறுபடுத்தி வச்சிருக்கிறார். ஆமாம், பாவத்தை ஆண்டவர் முற்றிலுமாகவே ஆண்டவர் அகற்றலை. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் விசேஷ விதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்களை ஆஸ்வதிக்கிறார். யார்? கூப்பிடுகிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துவார், தம்முடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்துவார், தம்முடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார். ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அருமை இரட்சகர் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியறதை விட உங்களை பற்றி உங்களுக்கு, இப்போ என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியும். இவ்வளோ தான் என்னோடய கெப்பாசிட்டி, இவ்வளோ தான் தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன கொடுப்பார்னா, பரிசுத்த ஆவியன் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அப்புறம் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் யாருக்கு சாட்சியாக இருப்பீங்க? இந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். இந்த பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒருத்தன் ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாக்கோபு 1:5 படிக்கலாம். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை. எனக்கு படிக்க மாட்டேங்குது மேக்ஸ், எனக்கெல்லாம் மேக்ஸ் சுட்டு போட்டால் கூட வராது. ரொம்ப கஷ்டப்படுவேன். மேக்ஸா ஐயோ பயமாக இருக்கும். எங்கள் அம்மா உட்காந்து டியூஷன் எடுப்பாங்க. அட்டி விடுவோம் பாருங்க, ஸ்கேல் வச்சுட்டு வெளுத்து விடுவாங்க. அப்படி அடித்தாலும் வந்துச்சா வரல, அப்படி அடித்து வந்துச்சாலும் பரவாயில்ல, அந்த அடி அடிப்பாங்க. அப்போ இந்த காலத்திலலாம், இப்போல்லாம் அடிக்கிறது இல்லை. அடித்தானா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்போல்லாம் அந்த அடி மேக்ஸுக்குனா அடி இருக்குது. நானும் என் தங்கச்சி பேசிக்குவோம். ஐயோ மேக்ஸு அடிக்க போகிறான். ஐயோ அம்மா உட்கார 5வது 6வது படிக்கிறப்ப சொல்கிறேன். சாலமன் கேட்டான். அவன் செல்வத்தை கேட்கல, ராஜ்யத்தை கேட்கல, வல்லமையை கேட்கல, ஞானத்தை கேட்டான். தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின், அதுதான் ஆரம்பம். இன்னாகிரேட் பண்ணிட்டார். என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ஆரம்பித்து வச்சிட்டார். இப்போ நீங்களும் நானும் இந்த சிலுவையின் நிழல்ல இருக்கிறபடினால சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சுகம் வரும், பாவத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் ருசி பார்ப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் சரீர மீட்பு. 1 கொரிந்தியர் 15 53 அப்புறம் அடுத்தது வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்பதான் சரீர மீட்பு வரும். எப்படின்னா, ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்போதில் நீங்க எப்படி வேணா இருக்கலாம். நீங்க உயரமா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், என்ன மாதிரி குட்டையா இருக்கலாம்,
ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், டவார்னு உங்களை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்றி விடுவார். எப்படி ஆயிடுவீங்க? அவரை போல மாறிடுவீங்க. யாரை போல மாறிடுவீங்க? தூதரை போல மாறிங்க. வெளிச்சம், சரீரத்துக்கு மீட்பு அப்போ தான் வரும். அது வரைக்கும் இந்த மீட்பு தான், இந்த சரீரம் தான். ஆனால் ஆத்துமத்துக்கும் ஆவிக்கும் மீட்பு. ஏன் ஆத்துமத்துக்கும் ஆவிக்கும் மீட்புனா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, அது ஆத்துமத்தில் மீட்பு. இயேசுவின் ரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்குன்னு நம்புறீங்க, அது ஆத்துமத்திலும் ஆவியிலும் உள்ள மீட்பு. இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். இந்த நம்புறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ஆத்துமத்திலையும் ஆவியிலே கொடுக்குற மீட்பு. இனி சரீரத்தில் மீட்பு எப்போ கொடுப்பார்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும்பொழுது, ஆண்டவர் ரகசிய வருகையில் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் மேன்மையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் சாப்பாடு, அதுக்கப்புறம் கடினமாக உழைக்கணும், கஷ்டப்படணும். பேசாமல் செத்து போயிட்டா எதுவுமே செய்வானா, நல்லா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, அங்கே போய் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். இல்லை, இந்த ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த பூமியிலே கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆபிரகாமை பரலோகத்தில் வச்சு ஆண்டவர் ஆஸ்வதிக்கல, பூமியில் வச்சு தான் ஆண்டவர் ஆஸ்வதித்தார். ஈசாக்கை எங்கே ஆஸ்வதித்தார்னா, பஞ்ச காலத்தில் ஆஸ்வதித்தார். அந்த நாளில் என்ன பண்ணா, விதைச்சான், அது என்னாச்சு? ஆமென். இதெல்லாம் இந்த பூமியிலே ஆரம்பிச்சிச்சுங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற காரியங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எது செய்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். கொரோனா வந்துச்சு இல்லையா? கொரோனா வந்தப்போ பார்த்தீங்கன்னா, கொரோனா இருக்கோ இல்லையோ, ஆனால் எல்லாத்துக்கும் பயந்தாங்க. ரொம்ப பயந்துச்சு. பயம்தான் ஜாஸ்தி இருந்துச்சு இல்லையா? கொரோனா விட பயம்தான் ஜாஸ்தி இருந்துச்சு. நான் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி இருக்கவன் ஹச் அப்படின்னா போச்சுடான். பக்கத்தில் இருக்கவனா திட்டுன்னு திருத்தி சொல்லிட்டான், ஏன்டா உனக்கு வேலை இல்லை, இங்கே வந்து நிற்கிறிய, போடா வீட்டுக்கு. அவன் திட்டுறான். எனக்கு அடுத்தது தும்மல் வர ஆரம்பிக்குது. என்னடா பண்ணுற, தும்மிடலாமா பேசாமல், இல்லை அங்கிட்டு போய் தும்மிடலாமா? பயங்கர ஒரு கஷ்டம் பாருங்கள். தும்மலே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த மீது அங்கே தோண சந்தோஷமாக இருக்கலாம், அங்கே கவலை இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லை. இந்த உலகத்திலேயே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுவோம். இன்சூரன்ஸ் போட்டால் 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்னு போடுவோம். நீங்கள் மாதம் பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செத்து போன பிறகு அந்த இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தான் செத்து போயிடுவீங்களே. யார் கொடுப்பாங்க? உங்கள் பிள்ளைங்க கொடுப்பாங்க, இல்லை மனைவி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது பாருங்கள். இது மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ஆமாம், பணம் மாதம் ஆனால் போடணும், மாதம் போடணும், வருஷம் போடணும். ஆனால் இன்சூரன்ஸ் வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு கிடைக்காது. அது மாதிரி தான் இன்றைக்கி என்ன நினச்சிட்ருக்கோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் வந்து ஆசீர்வாதமெல்லாம் பரலோகத்தில் போன பிறகு தான், அங்கே போன பிறகு தான் கர்த்தர் நமக்கு தங்க ரோடு வச்சுருக்காரு. இங்கே தார் ரோடு, அங்கே போன தங்க ரோடு, அங்கே நமக்கு சிங்காசனம், இங்கே நமக்கு பிளாஸ்டிக் சேரு, இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா வெறும் தர. இப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை பாருங்கள். இது வந்து பழைய இன்சூரன்ஸ். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட மாட்டாங்க, நிறைய பேர் போடலை. யாருமே அவளை வந்து முன் வந்து போடலை. வேணாம், இந்த இன்சூரன்ஸை போட்டு எப்போ நமக்கே இல்லாத அப்புறம் இன்னொருத்தன் கிடைக்கிறதுக்கு அந்த இன்சூரன்ஸுக்காக வந்து போடணும், சேர்க்கணும். அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். மணி பேக்குன்னு கொண்டாடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? மணி பேக் பாலிசிட்டு கொடுத்தான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ பணம் வரும், அடுத்த 5 வருஷத்துக்கு இவ்வளோ வரும், அடுத்த 5 வருஷத்துக்கு இவ்வளோ வரும். இப்படி வரும், உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் மொத்தமாக உங்களுக்கு பணம் வரும். இப்படின்னு பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது போல தான் இந்த வார்த்தையானது, ஆண்டவரை வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது ஆண்டவர் அவ்வப்பொழுது ஆண்டவருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அது கொடுத்து வந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் செபிக்க கேட்க ஹல்லேலூயா, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். எப்படி மணி பேக் பாலிசியில் 5 வருஷத்துக்குள்ள வருதோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 5 வருஷத்துக்கு இல்லை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமே.
ஹல்லேலூயா. ஆகவே ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிற உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 28:12 சொல்லுகிறது, நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பொழியும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். மணி பேக் பாலிசி பார்த்துக்கோங்க. நீ ஏற்ற காலத்தில் பரலோகத்தில் மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கான். பரலோகத்தில் தேவையில்லை. பரலோகத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் அது அந்த லெவலே வேற. ஆனால் அதோட நிழல் கொஞ்சம் இந்த பூமியில் இருக்குது. நீங்கள் அதில் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையில் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துலமா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல்னா நம்ம நினைக்கிறோம் படுத்து அப்படியே தூங்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, இளைப்பாறுதல்லாம் அந்த அர்த்தம் இல்லை. இளைப்பாறுதல்னா ஆசீர்வாதம். ஆமாம். நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன செய்வது, என்னத்தை உண்றது, என்னத்தை உடுப்பது, அதில்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த இளைப்பாறுதல் சமாதானத்தை குறிக்கிறது. ஆனால் ஒருத்தருடைய சாவு மாத்திரம் நிறைய பேசப்பட ஆரம்பிக்கிறது. அவரால் ரட்சிப்பு உண்டாகிறது. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்ததுனால காலத்தை 2ஆக ஆண்டவர் பிரித்தார், கிமு கிபி என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிஃபோர் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் ஏடி என்று சொல்லப்படுகிற ஆண்டவராகிய தேவன் 2ஆக பிரித்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நான் இன்னைக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் மறுத்த உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போய் என்டர் ஆகிறது மாத்திரமல்ல, இது ஏற்கனவே ஆரம்பித்த தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் என்ன இருக்காதுன்னா தரித்திரம் இருக்காது. அந்த ராஜ்யத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். எப்பெல்லாம் நீங்கள் நோக்கி கூப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், நன்மை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் மரித்த பின்பு அல்ல, இந்த பூமியில் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. பரிசேயர் சதுசேயர்லாம் கேட்குறாங்க, எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா யூதர்களெல்லாம் ரோமர்கள்லாம் விரட்டி விட்டு இந்த இஸ்ரேலில் வந்து இவர் மேசியா வந்து ஆட்சி செய்வார்னு பார்த்தாங்க. பட் ஆனால் அவர் பரலோகத்துக்குரியதை பேசுகிறார், ஆவிக்குரிய ரீதியில் பேசுகிறார். ஆகவே ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கர்த்தர் வைக்க மாட்டார். ஒருவர் குறை உள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணணுமா, தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆகவே இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நிச்சயம் தருவார். ஏன்னா நீங்களும் நானும் யார்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறோம். நான் சொன்ன தேவனுடைய ராஜ்யம் இனாக்ரேட் பண்ணி ஆரம்பித்து விட்டுச்சு. அது எப்போ முடிவடைனா, ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும்பொழுது, அவரோடு கூட தேவதூதரெல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அங்கே கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த தங்க வீதி, கோல்டன் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் பேலஸு, அது இதெல்லாம் இருக்கும். இது மரித்த பிறகு. ஆனால் இப்போ என்ன நடக்கும்? நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தேன், எனக்கு இப்போ என்ன நடக்கும்? நான் ஜபிக்கிறேன், இப்போ எனக்கு என்ன நடக்கும்? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கத்த கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்வதெல்லாம் நம்புறீங்களா? எந்த குறையும் இருக்காது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். ஆகவே ஆண்டவர் உங்கள் சம்பூர்ணமாக கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? ஆமாம், நிரம்பி வழியாக கர்த்தர் ஆண்டு கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? ஆபிரகாமோட ஆசீர்வாதம் பூமி என்ன பண்ணலையா? தாங்கலையா? ஈசாக்கோட ஆசீர்வாதம் 2 பரிவாரங்களோடு வரலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து இஸ்ரவேல்னு பேர் வச்சார். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் 2 பரிவாரங்களோடு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். செல்வத்தில் ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் உங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவரை தேவன் சந்திக்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்கு வரணுன்றது. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் வேதத்தில் உட்காந்து படிங்க, தியானம் பண்ணுங்க, ஜெபிங்க, தேவ சமூகத்தில் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜ்யத்தின் புத்திரராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ராஜாவோட பிள்ளை யார் நீங்கள்?
நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா ஜான் ஹென்றி, எங்கள் அப்பாவோட பையன் நான் ராபின்சன். பட் எங்கள் அப்பா என்ன பண்ணார்? ராஜாவாக இருந்தாரா? ஆனால் எனக்கு எங்கள் அப்பா பெருசு. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் அப்பா பெருசு. பூமிக்குரிய அப்பா மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற அப்பாவும் பெரியவர். ஆமென். நீங்கள் கேட்குறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் காலங்கள் ஜெயமாய் வெற்றியாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிப்படுவார். உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுவரை தாமதமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஒரு ராஜா ஒரு சட்டம் போடுறாருன்னா அந்த சட்டத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிவார்கள். நீங்கள் ஒரு ஜெபத்தை வைக்கிறீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து சேரும். ஆமென். அது தாமதித்தாலும் என்ன சேரும்? வந்து சேரும். வாக்கு தத்தம் சொன்னவர் ஆமென் உண்மை உள்ளவர். அவர் பொய் உரைய மாட்டார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆகவே நீ இன்னைக்கு எதை கேட்குறீங்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். ஜபிக்கும் பொழுது நம்ம ஜபித்து பார்க்கலாம், கொஞ்சம் மாதிரி ஆறுதல் உண்டாகணும். அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வருவோம், கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது கொஞ்சம் நன்மை கிடைக்கும். இல்லை, தெய்வ சமூகத்தில் தனிமையில் நின்று ஜெபித்து பாருங்கள். அவரோடு கூட தனிமையில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவரோடு கூட தேவனோட வார்த்தையை பற்றி பேசி சொல்லுங்கள். ஆண்டோட வார்த்தையை பற்றி பேசுங்க, போகிறப்பை பற்றி பேசுங்க, வரப்பை பற்றி பேசுங்க. தேவனோடு கூட ஐக்கியத்தோடு இருங்க. இந்த ஐக்கியத்தை பிசாசு கெடுக்க நினைப்பான். ஆனால் ஆண்டவராக இயேசு உங்கள் மத்தியில் என் மத்தியில் இருக்கிறபடினால ஐக்கியத்தில் விரிசல் விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஐக்கியத்தில் தேவ பிரசனம் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கணும். நீங்கள் ஜெபிக்க வர்றதுக்கு முன்னாடியே தெரியும், இதுக்கு தாண்டா வரான் அவன் ஜெபம் பண்ண அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார். ஆனால் ஆண்டவர் கேட்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் கேட்டால் தான் ஆண்டவர் கொடுப்பார், கேட்கலாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பரவாயில்லடா, ரொம்ப நல்ல வேண்டாவன், எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், பரவாயில்ல ரொம்ப நல்ல வேண்டு போயிடுவார். நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது விடக்கூடாது. எஸ்ஏ 62:7 சொல்லுது, எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு இருக்கும். படிச்சிங்கன்னா படிமா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, அவர் எருசலேமிலே ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை என்ன பண்ணக்கூடாதான்? சும்மா இருக்கக்கூடாது, தொல்லை பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அவருக்கு சித்தமானதை கேட்டால் கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமானதை கர்த்தர் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காம வேறு யாருக்குங்க கொடுப்பாரு? ஏன்னா நீங்களும் நானும் யார்? அவருடைய பிள்ளைகள். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். நீங்கள் கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். முதல்ல மைண்ட் செட்டை மாட்டணும். நம்ம ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நீங்கள் தாங்க நான் ஃபாஸ்டிங் இருந்து அப்படிலாம் வருத்தப்பட்டு உங்களை கஷ்டப்பட்டு ஆண்டவர் கொடுக்கணுன்னு ஆசைப்படலை. அப்படி பைபிளில் எங்கேயும் போடல. நான் செத்ததுனால பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் செத்ததுனால பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு பைபிளில் எங்கேயும் போடல. ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக மரித்தார் பார்த்தீங்களா? அதனால் கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமென். அதை நீங்கள் விசுவாசத்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காம வாயை விட்டு சொல்ல 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 நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். இந்த மலையை பார்த்து பேசுன்னு சொல்லியிருக்காருல்ல, இந்த மலையை பார்த்து பேசு, அப்பொழுது உன் இதயத்தை என்ன பண்ணக்கூடாதான்? சந்தேகப்படாமல் பேசு. அது என்ன பண்ணுமா? மழை பிடுங்கி நடு சமுத்திரத்தை உணர்ந்து விழும். என்ன பிரச்சனைனா நம்ம சொல்கிறது இல்லை, இது பெரிய மழையாக இருக்காது, இவர்கிட்ட போய் எப்படி பேசுவது, அவர்கிட்ட போய் எப்படி பேசுவது, இது ராஜா, அந்த ராஜாட்ட எப்படி பேசுவது, அவர் தான் ராஜாவாக இருக்காரு, அவர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் அவர் தான் ராஜா. அப்புறம் அவருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுங்க பாஸ்டர், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு கேட்குற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ராஜா உங்கள்கிட்ட இருக்கார். அவர் உங்களோட கூட பேசுவார். எதோட பேசுவார்? இந்த வார்த்தையில் பேசுவார், இந்த வசனத்தில் பேசுவார். இன்சூரன்ஸ் எல்ஐசியில் போய் பாருங்க, ஆஃபீஸில் குரோபதி இப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் உண்மையிலே குரோபதி யாரு? நீங்களும் நானும் தான். இருக்கீங்களா? இங்கே வீடு வாங்க முடியல, ஆனால் அங்கே வீடு வாங்குவோம். வீடு வாங்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த வீட்டுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, 1350 ஸ்கொயர் ஃபீட், 3 BHK இல்லை 2 BHK அப்படின்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எங்கே வேணாலும் நீ எடுத்துக்கோ, என்ன வேணும், நட்சத்திரத்தை சொந்தமாக கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்தை கொடுக்க நான் சித்தமாக இருக்கிறேன். இது நான் சொல்ல, ஆண்டோட வார்த்தை சொல்லுது. பரலோகம் மிகவும் பெரியது. நீ நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு ரூமில் போய் அடைச்சி போட்டு உட்காந்துட்டு ஜோம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இல்லை. பயங்கர ஒருத்தவங்க மறிச்சவங்க சொல்கிறாங்க, 3 நிமிஷமா 4 நிமிஷமா அவங்களோட உயிர் அவங்கள்ட்ட இல்லை. அந்த அம்மா மேலே போயிடுச்சு.
மேலே போனால் பூக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இந்த பூக்கள்லாம் பார்த்தா ஒரு பேச ஆரம்பிக்குதான், அழகாக பாட்டு பாட ஆரம்பிக்குதான், கலர் அந்த மாதிரி ஒரு கலர் பார்த்ததே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் அவங்க போக ஆரம்பித்தாங்க. ஆண்டவரை பார்த்தாங்க. வெளிச்சத்தை தான் நான் பார்த்தேன், அவங்க கிறிஸ்டின் கிடையாது, வெளிச்சத்தை தான் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீ பூமியில் போய் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லி நான் உன்னை அனுப்புகிறேன், திருப்பி அனுப்புகிறேன், நீ பூமியில் போய் அன்பு மாத்திரம் செலுத்து என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார்களாம். அவங்க சொல்கிறாங்க, அங்கே நான் பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படிப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கை இந்த பூமியில ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கணும். எழுப்புதல் துதி மையத்துக்கு வரவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் வீடை கர்த்தர் கொடுக்க போகிறார், காரை ஆண்டவர் கொடுக்க போகிறார், வாகனத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார், செழிப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். காரணம், நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அருமை இரட்சகர் ஆண்டவருமாகிய தேவன் ஆகிறவன் சகல ஆளுகைக்குள்ள நான் இருக்கிறேன். சொல்லி பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். என்ன நீங்க ட்ரீம் பண்றீங்களோ, என்ன நீங்க கனவு காண்றீங்களோ, அந்த கனவை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். தேவன ராஜ்யத்தை இருக்கிறபடினாலே உங்க வாழ்க்கையில பஞ்சம் இல்ல, பட்டினி இல்ல, தாழ்ச்சி இல்ல. கர்த்தர் செழிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சி நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நாம் ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த ஆராதனை தேவன் மகிமையாக நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருந்து அநேக தரிசனங்கள் மூலமாக, ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக எங்களை தேற்றிய கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டதற்காக, ராஜாதி ராஜாவின் ஆளுகைக்குள்ள உட்பட்டு ஒரு பெரிய இளைப்பாறுதல், சமாதானம் எங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தாவே ஊழிய பாதையிலும் ஆண்டவரே சமுதாய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கொடுத்து நிறைவான நன்மையினால பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நீர் மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. சகல ஜனங்களுக்கு முன்பாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே கர்த்தர் நீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதித்து மகிமை மேல் மகிமை அடையத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை இந்த நாளில் கொடுத்து நீங்கள் ஆண்டவரே இளைப்பாறுதலோடு அனுப்புவதற்காக உமக்கு நன்றி. கொடுத்த சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி. தொடர்ந்து எங்கள் ஓட்டத்தை வெற்றியாக ஓட ஆண்டவரே முடிவு பரியந்தம் உமக்குள்ள மாத்திரம் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல சுவாமி, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did I